நீங்க ஆண்டவர் கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஆண்டவர் உங்க கூட இருந்தார்னா உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களை பார்த்து பயப்படும். அல்லேலூயா. ஒரு முதல்ல பண்ணைக்கு நான் போயிருந்தேன் சின்ன வயசுல. முதல்ல பண்ணையில சுற்றி ஒரு பெரிய காமன் சோறு, நடுவில் ஒரு சின்ன குழி, அந்த சின்ன இடத்துல 150-200 முதலைகள் இருக்கும். ஒருத்தன் அந்த இடத்த கிளீன் பண்றான், முதலைக்கு நடுவில் உள்ள போறான். அவன் சாதாரணமா போகும்போது எல்லா முதலையும் அவனை பார்த்து கடிக்க ஓடியாந்துச்சு. அவன் அந்த குழிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பியை ஒன்று எடுத்தான். அதில் ஒரு கொக்கி மாதிரி இருந்துச்சு. அந்த கம்பியை வச்சு கீழே தட்டிக்கிட்டே போனான். ஒரு முதல்ல கூட கிட்ட வரல. அல்லேலூயா. அவனுக்கு பயந்தா கம்பிக்கு பயந்தா. அவன் போகும்போது என்ன செய்யுது? கடிக்க வருது. ஆனால் அந்த கம்பியோட போகும்போது பயப்படுது. என் தேவன் அப்படியே தான் நம்ம கூட இருக்கிறார். நீங்க போகும்போது பிசாசு ஊனுக்கு வாங்கி ஊற்றுவான். ஆனால் அவங்க பின்னாடி அப்பா நடந்து வந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நான் ஆராதிக்கிறவர் பெரியவர், என்னை தெரிந்து கொண்டவர், நான் ஆராதிக்கிறவர் பெரியவர். அவர் என் கூட இருக்கிறதுனால எதுவும் என்கிட்ட என்ன செய்ய முடியாது வாழ. ஏன்னா அவர் சர்வத்தையும் ஜெயித்தவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அப்படி ஒரு விசுவாசம் வரணும், ஒரு தைரியம் வரணும். என்னன்னா ஏன் கூட எங்க அப்பா இருக்கிறார், ஏன் கூட என் ஆண்டவர் இருக்கிறார், நான் ஆராதிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் பயம் இல்லை. காரணம் சகலத்தையும் ஜெயிச்சிட்டாரியா, சிலுவையில் சகலத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் என் கூட இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன். ஆமா. அல்லேலூயா. மரண இருளில் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பயப்படேன். காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும். ஆமா. அல்லேலூயா.